வணக்கம் மாணவர்களே. நம்ம 12வது வகுப்பு கணிதவியலில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்குறோம். பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணியை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சேர்ப்பு அணினா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு அர்த்தம். கொடுத்துருக்க கணக்கில் ஏன்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு அதனோட வரிசை என்னன்னு சொல்லி பார்க்குறோம். வரிசை என்ன இருக்குது? வரிசை 2/2 வரிசை என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு வரிசை எழுதிக்குவோம். இப்போ இந்த கணக்குக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அதாவது 2/2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு டயகனலை என்ன செய்கிறோம், நம்ம பரிமாற்றம் செய்கிறோம். இப்போ -3ங்கிற இடத்துல 2 போடுறோம், இங்கே -3 போடுறோம். அடுத்து இந்த பக்கம் உள்ளது என்னது, அடையாளக்குறியை நம்ம மாற்றுறோம். ரொம்ப எளிமையான கணக்கு. அதாவது என்னென்னா A11ஐயும் A22ஐயும் இடமாற்றம் செய்யணும். அடுத்து A12ஐயும் A21ஐயும் குறிமாற்றம் செய்யணும். ஃபஸ்ட்டு இடமாற்றம் செய்யணும், அடுத்து குறிமாற்றம் செய்யணும். அதான் அந்த கணக்குக்கு ஆன்சர் பார்த்தோன்னே நீ எழுதலாம். இப்போ செகண்ட் கணக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/3 கொடுத்துருக்கதை ஏன்னு எடுத்துக்கோ. 2 3 1 3 4 1 3 7 2 இது 3/3 மேட்ரிக்ஸு. 3/3ன்னு எடுத்துக்கிறோம். வரிசை 3. இப்போ நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு எழுதும்போது என்ன வரணும்னா இது மைனர் சிற்றணி கோவை எழுதணும். சிற்றணி கோவைனா ஒன்றும் கிடையாது, அடையாளத்தோடு ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு ப்ளஸ் போடும்போது இங்கே என்ன இருக்குன்னா மேலே இந்த வரிசையும் அந்த ரோனா என்னது, நிரல் நிறைய அந்த 2க்கு நேர உள்ளதை எடுத்துட்டு மிச்சம் உள்ளதை மட்டும் எழுதணும். 4 1 7 2 இது மேட்ரிக்ஸ் ஆகும். அடுத்து ப்ளஸுக்கு அடுத்து மைனஸ் வரும்போது என்ன வரும், நம்மளுக்கு மாற்றி எழுதும்போது 3 1 3 2. அடுத்து ப்ளஸ் எழுதும்போது அந்த இதை விட்டுட்டேன்னா என்ன வரும் உனக்கு, 3 4 3 7. அடுத்து ப்ளஸுக்கு அப்புறம் இங்கே என்ன வரும், மைனஸ் வரும்போது இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த நிரலையும் விட்டுட்டு என்ன வரும், 3 1 7 2. அடுத்து ப்ளஸ்ஸு வரும்போது இந்த நிறையையும் விடும்போது என்ன வரும், 2 1 3 2. ப்ளஸ்ஸுக்கு அடுத்து மைனஸ் வரும்போது அதே மாதிரி தான் அந்த வரிசைக்கு நேர உள்ள நிறையையும் விட்டுட்டோம்னு மிச்சத்தை எழுதணும். 2 3 3 7. அடுத்து என்ன செய்யணும், இங்கே மைனஸ் வந்துருச்சு. மைனஸ்க்கு அப்புறம் அடுத்து என்னது, ப்ளஸ்ஸுன்னு வரும்போது கீழே உள்ளதுன்னா இந்த நிரலையும் விட்டுட்டு என்ன எழுதணும்னா 3 1 4 1 மைனஸ் 2 1 3 1 ப்ளஸ் 2 3 3 4 போட்டுட்டோமா. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். குறுக்கு பெருக்கல் போட்டு இங்கே மைனஸ் போட்டோம்னா வந்துடும். போட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கும்போது டிரான்ஸ்போஸ்னால் பரிமாற்றம் செய்யணும். டிரான்ஸ்போஸ்னால் என்னது, இந்த மைனஸை டிரான்ஸ்போஸ் பண்ணுறது தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ சேர்ப்பு அணிங்கும்போது. இப்போ இங்கே என்ன எழுதணும், நம்ம 8 -7. அடுத்து மைனஸ் ஆஃப் 6 -3 21 -12. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு -6 -7 ப்ளஸ் 4 -3 மைனஸ் 14 -9 ப்ளஸ் 3 -4 மைனஸ் 2 -3 ப்ளஸ்
8 மைனஸ் 9 பரிமாற்றம் செய்கிறதுக்கு அந்த டி அப்படி மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து என்ன செய்கிறோம், நம்ம மறுபடியும் எழுதுகிறோம். எழுதும்போது என்ன வரும், இங்கே 1 மைனஸ் 3 21 12 போச்சுன்னா 9 6 மைனஸ்னால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 14 9 போச்சுன்னா 5 மைனஸ் 5 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் 1 போட்டுட்டு டிரான்ஸ்போஸ் கொடுத்துக்கோங்க. இந்த டிரான்ஸ்போஸ் கொடுக்கும்போது நமக்கு தெரியும், நம்மளுக்கு பரிமாற்றம் செய்யும்போது என்ன வரும், மாறி மாறி செய்யும்போது என்ன வரும், இந்த நிறை வந்து நிரலாக மாறிடும். 1 மைனஸ் 3 9 1 1 மைனஸ் 5 மைனஸ் 1 1 மைனஸ் 1 அவ்வளோதான். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா சிற்றணியோடைய கோவையை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். சிற்றணியோட கோவை வந்து கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸில் ஆரம்பிக்கும், கடைசியில் மைனஸில் வரும். அது எழுதும்போது அந்த நிறையும் நிரலும் உள்ளதை எடுத்துட்டு மிச்சத்தை நம்ம எழுதணும்.